finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா அபவுட் KL ராகுலோட அவைலபிலிட்டி ஃபார் த 5th டெஸ்ட் என்ன ஸ்டேட்டஸ் அண்ட் அவரோட ஃபிட்னஸ் என்ன ஸ்டேட்டஸ், இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ KL ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல் நம்மளுக்கு ரொம்ப வைட்டலான பிளேயர், எஸ்பெஷலி இந்த இந்தியா இங்கிலாந்து சீரீஸில். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரன்ஸ்லாம் அடிச்சாரு. பட் அதுக்கப்புறம் இன்ஜுரி ஃபேஸ் பண்ணாரு. செகண்ட் டெஸ்ட் விளையாட முடியல, தேர்ட் டெஸ்ட் விளையாட முடியல, ஃபோர்த் டெஸ்ட் ஓரளவுக்கு ஃபிட் ஆயிடுவாருன்னு பார்த்தா 90% தான் ஃபிட்டு, சப்ஜெக்ட் டு த ஃபிட்னஸ் அப்படின்னு BCCI சொல்லும் போதே நம்மளுக்கு டவுட் வந்துச்சு. வேற 5th டெஸ்ட்டும் அதே தான் சொன்னாங்க. இப்போ அன்பார்ச்சுனேட்லி அவர் 5th டெஸ்ட்டும் விளையாடுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டவுட் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ராகுல் 90% ஃபிட் ஆனாலும், அதாவது அவரோட அந்த ஒரு குவாட்ரிசெப் இன்ஜுரி, தொடல அந்த இன்ஜுரி இருக்கு பாத்தீங்களா, அது இன்னுமே கொஞ்சம் சரி ஆகல. இன்னுமே அவரால் அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஸ்டிஃப்னஸ் இன்னும் அதிகமாகவே இருக்கு, அது ஒன்றும் போக மாட்டேங்குதுன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் ஓவரால் அவரோட டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அலாமிங்கா எதுவும் இல்லை, பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் இன்னுமே வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னா அதுக்கு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு லண்டன்ல ஒரு டாக்டரை வந்து சஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அதனாலதான் ராகுல் அங்கே போயிட்டு ஒரு பர்சனல் என்ன சொல்லுவாங்க, ஒரு சஜஷன் வாங்கிக்கிறதுக்கு போயிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு மேபி ஒரு 5th டெஸ்ட் ஆடுவாரான்னு. பட் நிலைமையை பார்க்கும்போது கண்டிப்பா ராகுல் வந்து பாத்தீங்கன்னா 5th டெஸ்ட் விளையாடுறது கொஞ்சம் டவுட் தான். அண்ட் அட் த சேம் டைம் IPL வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் எந்த அளவுக்கு ஃபிட்டா இருப்பாருன்றதை நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் தான். மேபி இனிஷியல் ஃபியூ மேட்சஸ் அவர் மிஸ் பண்ணலாம். அண்ட் ராகுல் ஆப்வியஸ்லி IPL மிடில் ஆர்டர்ல தான் விளையாட போறாரு. ஏன்னா IPL பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் இந்த T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்குள்ள உள்ள நுழையணுன்றது ராகுலோட ஒரு எய்ம், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனாலதான் இந்த IPLலையும் அவர் மிடில் ஆர்டர் விளையாட போறாரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. IPL ஒரு பக்கம் கிடக்கட்டும், பட் இந்தியாவோட மெயின் கன்சர்ன் என்னன்னா 5th டெஸ்ட் மேட்ச் ராகுல் கண்டிப்பா இந்தியாவுக்கு தேவை. என்னதான் நம்ம சீரீஸ் வின் பண்ணிட்டாலும் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு 4-1 வின் பண்றதுல எப்பவுமே ஒரு கெத்தா இருக்கும். இன்னொன்னு WTC பாயிண்ட்ஸ் ஒரு மேட்சும் விட்டுறக்கூடாது. எவ்வளவு வின் பண்றோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆல்ரெடி அந்த WTC டேபிள்ல டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சூப்பரா இருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வேற நடக்குது. யார் வின் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல அப் அண்ட் டவுன் வருவாங்க. இந்தியா வேற செகண்ட்ல இப்படி இருக்கு. ஸோ அப்படின்னும் போது 5th டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவுக்கு. அண்ட் KL ராகுல் அவைலபிலிட்டி டவுட் தாங்க, விளையாட மாட்டேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ராகுல் விளையாடுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இட்ஸ் டவுட்ஃபுல் தான். ஸோ அவருக்கு யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க? ஸோ ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லலாம், கமெண்ட்ஸ்ல நான் பார்த்தேன், ரஜத் பட்டிதாரோட டெஸ்ட் கேரியர் முடிஞ்சு போச்சு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து தேவையே இல்லைங்க, அவர் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்றது சொன்னாங்க. சில பேருங்க வந்து இல்லை அவரை பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு, மேபி இன்னொன்னு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பாருங்களேன் என்னதான் ஆகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் தான் நான் பார்த்தவருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல. பட் என்ன நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் எடுத்து போய் ரஞ்சி டிராஃபியே விளையாடலாம். ஏன்னா BCCI அதான் திங்க் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்கன்னா ரஜத் பட்டிதாரை போயிட்டு ரஞ்சி டிராஃபி செமிஃபைனல் விளையாட்டுன்றதான் அவங்க பிளான், இவங்களோட ஒரு பிளான். ஏன்னா மத்திய பிரதேஷ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ ப்ராபப்லி மத்திய பிரதேஷ் வர்சஸ் விதர்பா தான் செமிஃபைனல் நாக்பூர்ல நடக்க போகுது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். மேபி அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுல போய் விளையாடட்டும். ஸோ இப்போ நம்ம வேற ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கலான்றதான் வந்து பாத்தீங்கன்னா செலக்டர்ஸோட மைண்ட்ல இருக்குன்றத நான் ரிப்போர்ட்ஸ்ல படிச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா KL ராகுல் இன்ஜுரினால லைக் 2 பேட்ஸ்மேன் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. இந்த கன்கஷன் சப்ஸ்டிடியூட்டுக்குன்னு சொல்லி எமர்ஜென்சிக்கு ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பா தேவை. ஏன்னா திடீர்னு தலையில பால் அடிபட்டு இன்கேஸ் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா லைக் விளையாட முடியல, கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்குன்னாருன்னா அவருக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு பிளேயரை வந்து இன்னொரு பிளேயருக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஒரே காரணம் வந்து கன்கஷனாக தான் இருக்கணும். மற்றபடி வேற எதுவும் இன்ஜுரியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளேயரை நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. கன்கஷனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ரூல் இருக்கு. தலையில் அடிபட்டு இன்கேஸ் அந்த பிளேயர்னால வந்து கண்டினியூ பண்ண முடியலன்னா அந்த மேட்ச்ல அவருக்கு பதில் வேற ஒரு பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி நிறைய மேட்சஸ்ல நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்காக கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவை. தேவ்தத் படிக்கல் ஆல்ரெடி இருக்காரு ஸ்குவாட்ல. ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதாரை அனுப்பலாமா இல்லை ரீடைன் பண்ணலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல தான் BCCI இருக்காங்க. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதாருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாச்சு. ஸோ ப்ராபப்ளி இந்த 5th டெஸ்ட் அவர் விளையாடுறதுக்கும் அதுக்கு போயிட்டு அட்லீஸ்ட் மத்திய பிரதேஷ்க்கு போய் ரஞ்சி டிராஃபி செமிஃபைனல்ல விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா விளையாடுவாரு. ஸோ போய் செமிஃபைனல்ல மத்திய பிரதேஷ்க்கு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னா ஃபைனல் போகலாம். வேற இந்த 5th டெஸ்ட்ல அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதுலயும் தெரியாம அவர் சொதப்பிட்டு ஓகே அடிச்சாருன்னா ஓகே. பட் ஈவன் தான் அந்த 5th டெஸ்ட்ல ரஜத் பட்டிதார் அடிச்சாலும் எந்த அளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அடுத்த டெஸ்ட் சீரீஸ்ல ஸ்குவாட்ல எடுப்பாங்களா ஒன்ஸ் KL ராகுல் அண்ட் விராட் கோலி வந்ததுக்கு அப்புறம் டவுட்ஃபுல் தான். அவங்க வந்து சஃப்ராஸ் கான் கூட ஸ்குவாட்ல எடுக்கணும்னு பார்ப்பாங்க தவிர ஐ டோன்ட் திங்க் ஸோ ரஜத் பட்டிதாரை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. பிகாஸ் த வே ரஜத் பட்டிதார் விளையாடினது
அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அவர் அவுட் ஆன விதமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ். இப்போ நீங்க ஒரு 6 இன்னிங்ஸ்ல அவர் அவுட் ஆனாரு. 6 இன்னிங்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்னிங்ஸ்ல வேற லெவல் பால்றா, அது விளையாடவே முடியாது அப்படின்னு தான் பரவாயில்ல. அவுட் ஆன விதம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப லேசியா அந்த டிஃபென்ஸ் ஆடினாரு. பால் பிச் ஆகி போய் ஸ்டெம்பிள் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட் பால் எல்லாம் தூக்கி கையில கொடுத்தாரு. ஸோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸே கிடையாது. அவர் அவுட் ஆனதெல்லாம் முக்கால்வாசி மேஜரா அவர் 6 இன்னிங்ஸ்ல அவர் அவுட் ஆனது பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் டெலிவரியே கிடையாது. ஸோ அதனாலதான் செலக்டர்ஸ் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இல்லைன்னா வேற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பாபா இந்திரஜித் வந்து பாத்தீங்கன்னா ரியலி டிசர்வ்ங்க. ஏன்னா அவ்வளோ ரன்ஸ் அடிக்கிறாரு. ஆனா அவரை செலக்ட் பண்ணலாமா வேணாமான்றதை யோசிப்பாங்க. பிகாஸ் தமிழ்நாடு செமிஃபைனல் விளையாடுறாங்க. பாபா இந்திரஜித் ரொம்ப ரொம்ப குரூஷியல் பிளேயர் அந்த தமிழ்நாடு டீமுக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. மேபி ரஜத் படிட்டார் இன்னொரு வாய்ப்புகள் கிடைக்குமான்றது வந்து பாத்தீங்கன்னா டவுட் தான். அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ வேற ஏதாவது ஒரு பிளேயர்ஸ், ஏதாவது மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் எதுக்காவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி தேவ்தத் படிக்கல் உள்ள வரலாம், டெபியூ பண்ணலான்றதான் வந்து பாத்தீங்கன்னா பிளான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ மேபி கிடைச்சதுன்னா ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம் ஆல்சோ. அண்ட் இன்னொரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அதாவது இன்னொரு பேட்ஸ்மேனுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், இன்னொரு போலருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம்ன்ற மாதிரி தான் பிளான் வச்சிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ராபப்ளி பும்ரா உள்ள வந்துட்டு சிராஜ் ரெஸ்ட் கொடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா சிராஜ் ஆப்வியஸ்லி இந்த 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டாரு. அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 மேட்ச் ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணுன்றாங்க பாத்தீங்களா. அதுதான். ஏன்னா பும்ரா கன்ஃபார்மா உள்ள வராரு. அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டேன். அதாவது பும்ரா வில் பி பிளேயிங் தி 5th டெஸ்ட் மேட்ச். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு நல்லா ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் தேவையோ அவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ அவர் டெஃபினட்டா விளையாடுறதுன்றதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அவர் ப்ராபப்ளி சிராஜை ரீப்ளேஸ் பண்ணுவாரு. ஆகாஷ் தீப் இன்னொரு வாய்ப்புகள் கண்டிப்பா டிசர்வ் தட். ஸோ இன்னொரு மேட்ச் கிடைக்கும் நினைக்கிறேன் அவருக்கு. அண்ட் இன்னொரு பேட்ஸ்மேனுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ரோஹித் ஆஸ் அ கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் விளையாடணும். ஸோ ரோஹித்தை ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஸோ வேற யாரா இருக்கும்? மேபி ஜடேஜா. உண்மையா அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரியில இருந்து திருப்பி கம்பேக் ஆகி 2 டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டாரு. இன்னுமே இன்ஜுரி ரொம்ப வசன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேபி ஜடேஜாக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு மேபி அக்சர் பட்டேல் உள்ள வரலாம். சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் வந்து சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சேன். ஸோ எஸ், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் விளையாடுறது ரொம்ப ரொம்ப டவுட். ஜஸ்பிரீத் பும்ரா டெஃபினட்டா உள்ள வருவாரு, அதுல பேச்சே கிடையாது. ஒரு பக்கம் நிறைய பேர் விராட் கோலி வருவாராங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விராட் கோலி வருவாரா அப்படின்னு பயங்கர ஆபத்தோட விராட் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டெஃபினட்டா அவர் வர மாட்டாருன்றதான் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிடுறேன். ஏன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நான் அவைலபிலிட்டி இல்லைன்றதை கிளியர் கட்டா பிசிசிஐ கிட்ட விராட் சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் டே. புரியுதா உங்களுக்கு? இதுவே ஒரு 4th டெஸ்ட் வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லிதான் நீங்க 5th டெஸ்ட்டுக்கு வந்து விராட் கோலி எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க விராட் 5th டெஸ்ட் வந்து விளையாடுவாருன்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏமாந்து தான் போவீங்க கடைசியில. ஏன்னா அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு என்டையர் சீரிஸ் விளையாட முடியாது டியூ டு பர்சனல் ரீசன்ஸ்னு. மேபி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக் கழிச்சு திருப்பி வந்து ஐபிஎலுக்கான ப்ரிப்பேர் ஆகலாம். நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இவர் வந்து ஐபிஎலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, டெஸ்ட் மேட்சுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அது அவரோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. 5th டெஸ்ட் மேட்ச் வேணா வந்து விளையாடினாலும் விளையாடலாம். பட் அவர் முன்னாடியே சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து விளையாட மாட்டாரு. ஸோ அடுத்தது என்ன? ஐபிஎல் தான். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆக பார்ப்பாங்க. ஸோ அதுதான் உண்மையான ஒரு விஷயம், அதுதான் சொல்ல முடியும். எனிவேஸ், உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்.